தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆடி வெள்ளிக்கிழமை, 3வது வாரம். மற்ற வாரங்களை விட இந்த 3வது வாரம் இதனுடைய விசேஷம் என்னன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதுங்க. நம்ம ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒரு தொழில்ல வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு ஆர்வம் இருக்கும். தொடர் வெற்றி வாய்ப்புகள் நமக்கு தேவை வேணும் அப்படின்னா எப்போதுமே இந்த 3 ஜாதக ரீதியாக இந்த 3 தான் நம்ம முயற்சின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த முயற்சி வெற்றி பெறணும், முயற்சி நல்ல ஒரு சூழ்நிலையாக அமையணும் அப்படின்னா இந்த 3வது வாரம் வெள்ளிக்கிழமைய தவற விட்டுறாதீங்க. சரி, இந்த 3வது வாரம் என்ன பண்ணணும்? ஒரு செம்பு எடுத்துக்கோங்க. நல்ல சுத்தமான ஒரு செம்பை எடுத்து அதுல தண்ணி விட்டு ஜலம் விட்டு மாவிளை வைத்து வேப்பிலையும் வச்சுட்டு அதுல கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுல கலந்து உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பிகையையும் அந்த நீரில் எழுந்தருள வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த செம்புக்கு சுத்தி நம்ம பூ மாலை மாதிரி பூவை சாற்றி அதை வச்சு அதுக்கு முன்னாடி வாழை இலை போட்டு அதுல நம்ம இது என்ன சொல்றன்னா தளிகை போடுதல்னு அர்த்தம். புரட்டாசி சனிக்கிழமையில எல்லாரும் தளிகை போடுவாங்க. ஆனா இங்க அம்பாளுக்காக இந்த ஆடி மாதம் தளிகை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அம்பாளினுடைய அனுகிரகத்தையும் உங்க வீட்டிற்கு அம்பாள் எழுந்தருள செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை 3வது வாரம். அப்ப தளிகை போடுறது எப்படி போடணும்? சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், வடை, பாயாசத்தோடையும் நம்ம தளிகை போடலாம். அல்லது கலவை சாதம்னு சொல்லக்கூடிய தேங்காய் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், வெண்பொங்கல், சர்க்கரை சாதம் இதெல்லாம் வச்சு நம்ம தளிகை போடலாம். அது அவங்களுக்கு பிரியமானது தான். அதோட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் தெரியுமா? அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நைவேத்தியம்னா துள்ளு மாவுன்னு சொல்றது. நம்ம கோவில்ல போட்டா மாவிளக்கு, ஆனா வீட்டுல போட்டா துள்ளு மாவு. அந்த மாவை இடிச்சு அதை அப்படியே பொலப்பொலன்னு உதிரியா வெல்லம் கலந்து சுக்கு ஏலக்காய் தட்டி போட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி வச்சிங்கன்னா அவ்வளோ இஷ்டம். எப்படி முருகப்பன் பெருமானுக்கு தேனும் தினை மாவும் இஷ்டமோ அதே மாதிரி அம்பாளுக்கு இந்த துள்ளு மாவுங்கிறது ரொம்ப இஷ்டமானது. அடுத்து பானகம். இந்த பானகம் இல்லாத அம்மன் பண்டிகைகளே கிடையாதுங்க. இன்னைக்கும் எங்க ஊர்ல இந்த பூச்செறிதல் விழான்னு கொண்டாடுவாங்க, பொங்கல் திருவிழான்னு கொண்டாடுவாங்க. அப்போ இந்த பானகம் அப்படிங்கிறது கட்டாயம் இடம்பெறும். எல்லாம் நீர் மோர்பந்தல்னு போடுவாங்க இல்லையா? அந்த மோர்பந்தல்லையே பானகம் தான் அதிகமா மக்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பானகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நமக்கு உடல் சூற்றை, இதுல எவ்வளவு அறிவியல் உண்மைகள் இருக்கு பாருங்க. நீர்மோர் கொடுக்கிறது உடல் சூற்றை தணிப்பதற்கு. பானகமும் அந்த கருப்பட்டி கலந்து சுக்கு தட்டி போட்டு அதுல ஏலக்காய் போட்டு அதுல கருவேப்பிலை, நம்ம நீர்மோர்ல கருவேப்பிலை சேர்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம உடம்புக்கு உகந்ததாக, நம்ம உடம்பு அந்த வெப்பநிலையை சமன் செய்வதற்கான உள்ள ஒரு நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிப்பதற்கான ஒரு வழிபாடு தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பம் நடுவாங்க. இந்த கம்பம் நடுறதுல கம்பத்துக்கு நீர் வார்த்தல் அப்படிங்கிற ஒரு வழிபாடு அப்படிங்கிறது உண்டு. அப்ப அந்த மஞ்சள் தண்ணியை அந்த கம்பத்துக்கு போட்டு அம்பாளை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையும் இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்கவுங்க வழக்கப்படி இந்த 3வது வார வெள்ளிக்கிழமைக்கு நம்ம வீட்டுல தளிகை போட்டு அந்த அம்பாளை கூப்பிட்டு அம்பாளை அமர வைத்து அம்பாளுக்கு உணவு பரிவாரும்பது போல பாவிச்சு அங்க அம்பாளுடைய பதிகங்களோ அல்லது அம்பாளுடைய மந்திரங்களோ பாடி நம்ம அதுக்கப்புறம் படையலிட்டு நம்ம உணவு உட்கொள்ளணும் அப்படிங்கறதுதான் இந்த 3வது வாரத்தினுடைய நிகழ்வு. இந்த 3வது வாரத்துல நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த அம்பிகை மனம் உவந்து நம்ம வீட்டுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம்னா வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள்ல நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ, நம்மளுடைய தொழில் தொடர்ச்சியான ஒரு விஷயம் நமக்கு முடிவு பெறாமல் இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்கு, நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமை 3வது வாரத்தை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க.
உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன், போட்டி தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய பலன், சகோதர ஒற்றுமைகள் சிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த 3வது வாரம் படையல் போடும்போது நீங்க உங்க உடன் பிறந்தவர்களையும் அழைத்து படையல் போடுறீங்கன்னா அது இன்னமும் ரொம்ப விசேஷங்க. ஏன்னா அந்த சகோதர உறவுங்கிறது ஒற்றுமை கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும். அப்போ இந்த 3வது வாரம் நீங்க அந்த அம்பாளை வழிபடுவதனால உங்களுக்கு ஒரு சுபிட்சமான, ஒரு முன்னேற்றமான, ஒரு தொழில் சார்ந்த ஒரு நன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இன்னொரு விஷயம் இதுல என்ன இருக்குன்னா, ஞாபகத்திறன், படிக்கும் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னா கட்டாயம் இந்த 3வது வாரம் அந்த குழந்தைகளை அம்பிகை வழிபாட்டுல கலந்துக்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கும்பிடுறோம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், அந்த தெய்வ வழிபாடுகள், அந்த பாரம்பரியமான விதிகளை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்றோம். ஒரு சில குழந்தைகள் அவங்களுடைய ஆர்வத்திற்காக வந்து கத்துக்கிறாங்களே தவிர நம்ம பெரியவங்க கூப்பிட்டு படி படி படின்னு சொல்றோமே தவிர அந்த பழக்க வழக்கங்களை நம்ம கற்றுக்கொள்வது இல்லை அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால தயவு செஞ்சு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை கல்வி ரொம்ப அவசியம்ங்க. நம்ம படிக்கிறது எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம், ஆனா வாழ்க்கையில இதெல்லாம் கடைபிடிக்கணும், இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ணினாங்க அப்படின்னு அந்த பாரம்பரியத்தை கற்றுக் கொடுங்கள். இறை வழிபாட எல்லாத்துக்குள்ளேயும் செலுத்துங்க. அந்த இறைவன் வழிபட்டால் மட்டும்தான் நம்ம இந்த பிறவி என்னும் பெரும் கடலை கடப்பதற்கு அந்த இறைவனுடைய பக்திங்கிற துடுப்பு தான் நமக்கு உதவும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த 3வது வார வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பாக உங்க வீட்டுல உங்க அம்பாளை வர வைத்து அவங்களுக்கு எல்லாமே பணிவிடைகள் செய்து நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா நிகழ்வுகளும் நடக்கும். சரி, எப்போ இந்த தளிகை போடலாம்? தளிகை போடுவதற்கான உகந்த நேரம் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில பகல் 1 to 2 மணிக்குள்ள பண்ணுங்க. மத்தியான சாப்பாடு நம்ம எப்ப சாப்பிடுவோம்? 1 to 2 சாப்பிடுவோம் இல்லையா? அந்த 1 to 2ல இந்த உச்சிகால பூஜை முடிஞ்சவங்க 12 மணில இருந்தே போட ஆரம்பிச்சிடுவாங்க. இருந்தாலும் அந்த சுக்கிர ஓரை என்பது 1 to 2 அந்த நேரத்தில் நீங்க அம்பாளுக்கு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த 1 to 2ல இந்த 3வது வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு பிடித்தமான ஒரு ஆடையில 3 கலர் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஆடை, சிவப்பு, பச்சை, மஞ்சள். இந்த 3 கலர்ல நீங்க ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் நம்ம ஒவ்வொரு நிறங்களை நம்ம பயன்படுத்த முடியும். இந்த 3வது வாரம் பச்சை உடை அணிந்து அம்பாளை வழிபாடு பண்றீங்க, பச்சை உடை அணிவித்து அம்பாளை வழிபாடு பண்றீங்கன்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதம் கட்டாயம் உங்க பூஜையில வேப்பிலை அப்படிங்கறது கட்டாயம் இடம்பெறணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த வேப்பிலையில மஞ்சள் நீர் கலந்து அந்த கலசத்துல வைக்கிறீங்க இல்லையா, அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கலச நீரை என்ன பண்ணணும்னு யாருமே கேட்க மாட்டீங்க. எல்லா இடத்துலயும் இந்த பூஜை முடிஞ்சோன்னா அப்படியே விட்டுடுவாங்க. அந்த கலச நீரை என்ன பண்ணணும், அதுதான் பூர்ணத்துவம். நம்ம இறைவனையே அந்த தண்ணீருக்குள்ள ஆவாகனம் பண்றோம் அப்படிங்கிறப்போ நம்ம குலதெய்வத்தினுடைய அருள் சக்தியும் அந்த அம்பிகையினுடைய அருள் சக்தியும் இருக்கக்கூடிய அந்த தண்ணிய நம்ம ஏனோ தானோன்னு பண்ணிடக்கூடாது. அது என்ன பண்ணணும், அந்த மாவிளை வேப்பிலையோட கலந்து வீடு முழுவதும் தெளிச்சு விட்டு அதுல உள்ள தூண்டு பச்சை கற்பூரத்தையும் நுணுக்கி போட்டு வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு வீட்டை சுத்தியும், இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வீட்டை சுத்தி எல்லாம் தெளிக்க முடியாது, ஆனா இண்டிவிஜுவலா தனிப்பட்ட வீடுகள்ல இருக்கிறவங்க வீட்டை சுத்தி தாராளமா தெளிக்கலாம். வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க. நீங்க போற ஒரே ஒரு விஷயம், அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அந்த காம்பவுண்ட்ல எல்லாருமே பயன்படட்டும் அப்படின்னு அந்த காம்பவுண்டை சுத்தி நீங்க தெளிக்கலாம். வாய்ப்பு இருக்கவங்க, மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம சர்வே ஜனா சுகினோ பகவந்து அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அந்த எல்லாருக்குள்ளேயும் நம்மளும் அடக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் மட்டும் நல்லா இருக்கணும் கடவுளே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய சமுதாயத்துல நம்ம வாழ்றோமோ இல்லையா, அடுத்தவன் வாழ்ந்துட கூடாது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய உணர்வுகளாக வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால தயவு செஞ்சு நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் வேண்டும் போது மட்டும்தான் அந்த கூட்டு பிரார்த்தனை நம்ம உலகத்தை நம்ம சுபிட்சமா வச்சிருக்க உதவும். இந்த பூமி நிறைய வெப்பநிலையால பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வெப்பநிலை அந்த ஆடி மாதம் நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாடுகளால அந்த உடல் ஊருக்கே அந்த வெப்பநிலையினுடைய சமன்பாடு. ஏன்னா வேப்பிலையை கொண்டாடுறோம், ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அந்த வேப்பிலை வைக்கிறோம்னா அந்த வேப்பிலையினுடைய குளிர்ச்சி எல்லாருக்கும் அது பரவணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால கட்டாயம் இந்த ஆடி மாதம் அந்த வேப்பிலைக்காரின்னு சொல்லக்கூடிய, என்ன சொல்ல போனா உங்க வீட்டு வாசல்ல வேப்ப மரம் இருக்கா, இந்த 3வது வார வெள்ளிக்கிழமை உங்க வீட்டு வாசல்ல உள்ள வேப்ப மரத்துக்கு தலகி போடுங்க. அது அதை விட ரொம்ப விசேஷமானது.
ஏன்னா அந்த வேப்ப மரத்துலதான் அங்க அம்பிகை வீற்று இருக்காங்கன்னு நம்ம நிறைய வேப்பிலைக்காரின்னு ரொம்ப கொண்டாடுறோம் இல்லையா. அப்ப அந்த வேம்பு மரத்திற்கு வஸ்திரம் சாற்றி பூவு சாற்றி, இன்னும் சொல்ல போனா அந்த நம்ம எப்படியெல்லாம் அலங்காரம் அம்பாளுக்கு பண்ணுவோமோ, நிறைய நீங்க படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, கண் மலர்லாம் வச்சு ரொம்ப அழகா இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட அந்த வேப்ப மரத்தை நீங்க அம்பாளாக பாவிச்சு வழிபடும் போது கூடுதலாக அந்த மரமும் உங்களுடைய சுற்றுச்சூழலை ரொம்ப அழகா அது பாதுகாக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவு மூலம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதனால கட்டாயம் இந்த 3வது வார வெள்ளிக்கிழமை வழிபாடு உலகத்திற்கே நல்லது பண்ணக்கூடிய ஒரு வழிபாடாக, கூட்டு பிரார்த்தனையாக அமையணுங்கிறத நம்ம எல்லாரும் கடைபிடிப்போம். நன்றி. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். சாந்தி தேவி ராஜேஷ்குமார். வணக்கம்.